லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தாவீது என்ன செய்தார்? பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கின்றார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட, இயேசுவோ மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா என கேட்டார். உடல் ஓய்வுக்காக, உள்ள புத்துணர்வுக்காக, உழைத்த உழைப்பை எண்ணி பூரிப்பதற்காக, உடன் வாழ்வோருடனான உறவை புதுப்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஓய்வு நாள் காலவட்டத்தில் சட்டமாகி அது பல சங்கடங்களை ஏற்படுத்தியது. இந்த அடிமுட்டாள்தன போக்கை போக்கத் துணிந்தார் இயேசு. ஓய்வு நாளில் வயல்வெளி வழியாகச் சென்றார். அதுவும் தன் சீடர்களோடு சென்றார். அவர்களின் கதிர் கொய்தலைக் கண்டார். ஆயினும் சக மனிதரின் பசிக்கு முன் பழமையான சட்டம் கீழானதென உயர்வாக எண்ணிக்கொண்டார். பசித்தவருக்கு உரிய நேரத்தில் உணவு கொடுப்பது என்பது உயிர் கொடுப்பதாகும். இறைவா, பிறரின் பசியை உணர அவ்வப்போது பசித்திருக்கும் வாய்ப்பை தாரும். அன்னை ஓர் அதிசயம். அப்ரட்சிதா அன்னை மரியா திருத்தலம். தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாந்தர் நம்மையே. ரொனால்ட் நாக்ஸ் என்பவர் சொல்லியிருப்பது போல, புனித கன்னி மரியா எப்பொழுதும் சரியான காலத்தில் சரியான இடத்தில் காட்சி கொடுத்து இந்த மனித சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்து வருகின்றார். பல இறை உண்மைகளை வெளிப்படுத்தி மக்கள் இறைவனிடம் திரும்புவதற்கு வழி செய்து வருகின்றார். அப்ரட்சிதா அன்னை மரியா திருத்தலம் உலகிலுள்ள வியத்தகு திருத்தலங்களில் ஒன்றாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 1,20,00,000 அதிகமான திருப்பயணிகள் இந்த அப்ரட்சிதா அன்னை மரியா திருத்தலத்திற்குச் சென்று இறை அன்னையின் அருள் வரங்களை பெற்றுச் செல்கின்றனர். பிரேசில் நாடு 1500ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி பேத்ரோ அல்வாரஸ் காப்ரல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகிலே கத்தோலிக்கரை அதிகமாக கொண்டுள்ள நாடான பிரேசிலில் 95% கத்தோலிக்கர். இந்நாடு லத்தீன் அமெரிக்காவில் ஆதிக்கம் செலுத்தும் நாடாக மட்டுமல்லாமல் பரப்பளவிலும் பெரியதாக உள்ளது. தென் அமெரிக்காவில் சிலே மற்றும் ஈக்குவதோர் நாடுகளைத் தவிர மற்ற அனைத்து நாடுகளையும் எல்லைகளாக கொண்டுள்ளது பிரேசில். பெரு நாட்டின் அமேசான் காடுகளில் உற்பத்தியாகும் அமேசான் நதி பிரேசிலில்தான் அதிக தூரத்தை கடந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கின்றது. இத்தனை பெருமைக்குரிய பிரேசிலின் தெற்கேயுள்ள சாவ் பவுலோ மாநிலத்தில்தான் உலக புகழ்பெற்ற அப்ரட்சிதா அன்னை மரியா திருத்தலம் அமைந்துள்ளது. அன்னைக்கென அர்ப்பணிக்கப்பட்ட உலக திருத்தலங்களுள் இதுவே பெரியதாகும். புனித பவுல் எனும் பொருள்படும் சாவ் பவுலோ நகரம் பிரேசிலிலும் அமெரிக்காவிலும் உலகின் தெற்கு கோளத்திலும் பெரிய நகரமாகும். மக்கள் தொகைப்படி இது உலகின் முதல் 10 நகரங்களுள் ஒன்றாகும். அப்ரட்சிதா என்றால் போர்த்துகீசிய மொழியில் தோன்றிய என்று அர்த்தம். எனவே அப்ரட்சிதா அன்னை மரியா தோன்றிய அன்னை மரியா என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவனின் தாயாம் அன்னை மரியா இப்பேரில் அழைக்கப்படுவதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. 1717ஆம் ஆண்டின் அக்டோபரில் சாவ் பவுலோ மாநில ஆளுநர் தோம் பெத்ரோ தே அல்மெய்தா என்பவர் சாவ் பவுலோவிலிருந்து மினாஸ் ஜெராய்ஸ் என்ற மாநிலத்திற்குச் செல்லும் வழியில் குவாராத்தின்குவேத்தா என்ற
சிறிய கிராமத்தின் வழியாக செல்லவிருக்கின்றார் என்ற செய்தி அக்கிராமத்தினருக்கு கிடைத்தது. ஆதலால் இக்கிராம மக்கள் அந்த ஆளுநருக்கு பெரிய விருந்தளிக்க விரும்பினர். அதற்கு நிறைய மீன்கள் தேவைப்பட்டன. குவார்த்தங்கீத்தா கிராமம் பரைபா ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளது. உள்ளூர் அதிகாரிகள் டொமிங்கோஸ் கார்சியா, பிலிப்பே பெத்ரோசோ, குவாவோ ஆல்வஸ் ஆகிய 3 மீனவர்களையும் பரைபா ஆற்றில் மீன்பிடித்து வருமாறு அனுப்பினர். இந்த 3 மீனவர்களும் அமலமரி அன்னையிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். இவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும் முன்னர் இந்த கடினமான தொழிலில் தங்களுக்கு உதவி செய்யுமாறு இறைவனிடம் ஜெபித்துவிட்டுச் செல்வது வழக்கம். இவர்கள் நிறைய மீன்கள் கிடைக்க வேண்டுமென்று இம்முறையும் ஜெபித்துவிட்டுச் சென்றனர். ஆனால் இம்முறை பல தடவைகள் முயன்றும் மீன்கள் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. இம்மூவரில் பிலிப்பே பெத்ரோசோ என்பவர் மற்ற 2 சேர்ந்து முழங்கால் படியிட்டு, இறைவனின் தாயே, எங்கள் அன்னையே, எங்களுக்கு மீன்கள் கிடைக்க வேண்டும் என்று உருக்கமாக ஜெபித்தார். ஆனாலும் மீன்கள் கிடைக்கவே இல்லை. அவர்கள் மிகவும் மனச்சோர்வடைந்தனர். பரைபா ஆற்றில் வெகு தூரம் சென்று போர்த்தோ ஈத்தாக்குவாக்கு என்ற இடத்தை இவர்கள் அடைந்தனர். அந்த இடத்தில் ஹோவோ ஆல்வஸ் முதலில் வலையை வீசினார். மீனுக்குப் பதிலாக ஒரு சிலையின் தலையில்லாத உடல் அவரது வலையில் சிக்கியது. பின்னர் அவர்கள் மூவரும் தங்களின் வலைகளை வீசி அதன் தலையை எடுத்தனர். அவை 2ஐயும் சுத்தப்படுத்தி பார்த்தபோது அது அமலமரி அன்னையின் திருவுருவம் என கண்டுபிடித்தனர். தாங்கள் கண்டுபிடித்த அவ்வன்னைக்கு தண்ணீரில் தோன்றிய அமலமரி என பெயரிட்டனர். அதனை சுருக்கமாக அப்ரச்சீதா, அதாவது தோன்றிய அன்னைமரி என அழைத்தனர். இத்திருவுருவத்தை ஒரு துணியில் சுற்றி படகில் பாதுகாப்பாக வைத்தனர். அப்போது டொமிங்கோஸ் மற்ற 2 நாம் இரவு முழுவதும் வலைகளை வீசினோம், மீன்கள் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்னார். உடனே பிலிப்பே, அப்ரச்சீதா அன்னை மரியா மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து வலைகளை வீசுவோம் என்று சொன்னார். அவர்கள் ஆற்றில் வலைகளை வீசினர். வியத்தக்க விதமாக வலைகள் நிரம்பி வழியும் அளவுக்கு மீன்களை ஏராளமாக பிடித்தனர். அதுவே அப்ரச்சீதா அன்னைமரி நிகழ்த்திய முதல் புதுமையாகும். பின்னர் இந்த இறை தாயின் பரிந்துரையால் தொடர்ந்து புதுமைகள் இடம்பெறத் தொடங்கின. இம்3 மீனவர்களில் ஒருவராகிய பிலிப்பே பெத்ரோசோ அப்ரச்சீதா அன்னைமரியா திருவுருவத்தை தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்று தனது குடும்பத்தினர் மற்றும் அவர் வீட்டருகில் வாழ்ந்த பிற மீனவர்களோடு அதற்கு மேலான வணக்கம் செலுத்தத் தொடங்கினார். 1732ஆம் ஆண்டில் போர்த்தோ ஈத்தாகுவாசு என்ற இடத்திற்கு பிலிப்பே குடிபெயர்ந்தபோது அப்ரச்சீதா அன்னைமரியா திருவுருவத்தையும் தன்னோடு எடுத்துச் சென்றார். அவரது மகன் அத்தனாசியோ ஒரு சிற்றாலயம் கட்டினார். அதில் அப்ரச்சீதா அன்னைமரியா திருவுருவத்தை வைத்து பக்தியோடு வணங்கி வந்தனர். இதுதான் அப்ரச்சீதா அன்னைமரிக்கு எழுப்பப்பட்ட முதல் திருத்தலமாகும். பின்னர் இத்தாயின் புகழ் அப்பகுதியெங்கும் பரவத் தொடங்கியது. பலர் அங்கு திருப்பயணமாக வரத் தொடங்கினர். ஆதலால் போர்த்தோ ஈத்தாகுவாசாவுக்கு அருகில் குன்றில் பெரிய ஆலயம் கட்டுவதற்கு மக்கள் தீர்மானித்தனர். 1745ஆம் ஆண்டில் இவ்வாலயம் திறக்கப்பட்டது. பரைபா ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட அப்ரச்சீதா அன்னைமரி திருவுருவம் இவ் ஆலயத்தில் வைக்கப்பட்டது. இவ்வாறு அப்ரச்சீதா கிராமம் உருவானது. இது குவாரந்தீகுவேத்தா மாவட்டத்தின் ஒரு பகுதியானது. இந்த மாதா திருவுருவம் எப்படி ஆற்றுக்கடியில் கிடந்தது என்பது தெரியவில்லை. ஆயினும் சிற்பங்கள் செய்வதில் கைதேர்ந்த சாவ் பவுலோ துறவி அகுஸ்தீனோ தே ஹேசூஸ் என்பவர் இத்திருவுருவத்தை வடித்ததாக சொல்லப்படுகின்றது. 3 அடிக்கு குறைவான உயரமுடைய அப்ரச்சீதா மாதா திருவுருவம் ஏறக்குறைய 1650ஆம் ஆண்டில் செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இது பல ஆண்டுகள் தண்ணீரில் கிடந்ததால் இதன் பலவண்ண கலை வேலைப்பாடுகளை இப்போது காண முடியாது. இத்திருவுருவம் அழகான கருமர நிறத்தில் உள்ளது. இதன் முகம் மட்டுமே தற்போது தெரிகின்றது. உடல் பகுதி விலையுயர்ந்த பொருட்களாலான தடித்த துணியால் போர்த்தப்பட்டுள்ளது. பேரரசிக்குரிய விலைமதிப்பற்ற கற்களாலான கிரீடம் தலையில் வைக்கப்பட்டுள்ளது. இக்கிரீடத்தால் அன்னை மரியாவுக்கு முடிசூட்டப்பட திருத்தந்தை 10ஆம் பயஸ் 1904ஆம் ஆண்டில் ஒப்புதல் வழங்கினார். திருத்தந்தை 11ஆம் பயஸ் 1930ஆம் ஆண்டில்
அப்ரட்சிதா அன்னை மரியாவை பிரேசிலின் பேரரசியாகவும் பாதுகாவலராகவும் அறிவித்தார். பிரேசில் நாட்டும் அப்ரட்சிதா அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அப்ரட்சிதா அன்னை மரியா திருவிழா அக்டோபர் 12ஆம் தேதியன்று சிறப்பிக்கப்படுகின்றது. அன்று பிரேசிலுக்கு தேசிய விடுமுறையாகும். அப்ரட்சிதாவில் உள்ள பழைய ஆலயம் 1760க்கும் 1770க்கும் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டு 1824க்கும் 1834க்கும் இடைப்பட்ட காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. தற்போதுள்ள ஆலயம் 1955ஆம் ஆண்டில் பெனடிக்டோ கலிக்ஸ்டோ என்ற கட்டிடக் கலைஞரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. இப்புதிய பசிலிக்கா கிரேக்க சிலுவை வடிவத்தில் 617 அடி நீளத்தையும் 600 அடி அகலத்தையும் கொண்டுள்ளது. அதன் குவிமாடம் 335 அடி உயரத்திற்கு செங்குத்தாக செல்கின்றது. இப்பசிலிக்காவில் 45,000 மக்கள் வரை அமரலாம். விழா நாட்களில் 70,000 பேர் வரை அமர்கின்றனர். வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் 4,000 பேருந்துகளும் 6,000க்கும் மேற்பட்ட வாகனங்களும் நிற்கலாம். 1980ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதியன்று புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த புதிய ஆலயத்தை மைனர் பசிலிக்காவாக அறிவித்தார். அப்போது அவ்வாலயம் கட்டி முடிக்கப்படாமல் இருந்தது. பிரேசிலுக்கு திருப்பயணம் மேற்கொண்ட முதல் திருத்தந்தை என்ற பெயரையும் இவர் பெற்றார். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் ஆயர் பேரவையின் 5வது பொது பேரவையை முன்னிட்டு 2007ஆம் ஆண்டு மே மாதத்தில் பிரேசிலுக்கு திருப்பயணம் மேற்கொண்ட முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் மே 12ஆம் தேதியன்று அப்ரட்சிதா அன்னை மரியா திருத்தலம் சென்று அத்தாய்க்கு ஒரு தங்க ரோஜாவையும் அர்ப்பணித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த அப்ரட்சிதா திருத்தலத்திற்கு திருப்பயணமாக சென்று அவ்வன்னையை தரிசித்துள்ளார். அப்ரட்சிதா அன்னை மரியா பிரேசிலுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் தோன்றிய தாயாக விளங்குகின்றார். நெஞ்சமெல்லாம் அவர் நிறைந்திருந்தார், என் நினைவிலும் கரைந்திருந்தார். நெடுந்தூரம் நான் சென்றாலும் என் அருகே நடந்து வந்தார். பகலான போதும் இரவான போதும் என் இயேசு என்னுடன் இருப்பார், என் இயேசு என்னுடன் இருப்பார். நெஞ்சமெல்லாம் அவர் நிறைந்திருந்தார், என் நினைவிலும் கரைந்திருந்தார். அவர் பாதுகாப்பில் அவர் நிழலில் நான் வாழ்வேன், என் புகலிடம் அரணாக இருக்கின்றார். என் கேடயம் கவசமும் அவரே பாதுகாப்பார். எந்த தீங்கும் என்னை நெருங்காது முன் செல்வார். அப்ரட்சிதா அன்னை மரியா திருத்தலம் குறித்து அன்னை ஓர் அதிசயம் தொடர் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இவ்வாண்டின் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் நிகழவிருக்கும் திருவழிபாட்டு விழாக்களுக்கான கால அட்டவணையை வழங்கியுள்ளது பாப்பிரை திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கான தலைமை அலுவலகம். இதன்படி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரும் மாதங்களில் பல திருவழிபாட்டு விழாக்களுக்கு தலைமையேற்கிறார். தவக்காலம் தொடங்கும் மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமையன்று ரோமையில் உள்ள புனித சபீனா பேராலயத்தில் திருநீற்று புதன் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்துகிறார் திருத்தந்தை. மார்ச் 9ஆம் தேதி ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நிகழும் திருப்பலிக்கு தலைமை தாங்குகிறார். அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பிட உயரதிகாரிகளுடன் இணைந்து ஒரு வார கால தியானத்தை தொடங்குகிறார்.
இன்னொரு சிறப்பம்சமாக ஏப்ரல் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நோயுற்றோர் மற்றும் உலக நலத்திற்கான யூபிலி திருப்பலிக்கு தலைமையேற்கிறார் திருத்தந்தை. கலைஞர்கள் மற்றும் கலாச்சார உலகத்தின் விழா பிப்ரவரி 15 முதல் 18 வரை வத்திக்கானில் இடம்பெற உள்ளது என்று பிப்ரவரி 12 இப்புதனன்று காலை திருப்பீட செய்தி தொடர்பக அலுவலகத்தில் நிகழ்ந்த செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது தெரிவிக்கப்பட்டது. இந்த சிறப்பு யூபிலியின் முதல் முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி 15 சனிக்கிழமையன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் நிகழும் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு திருத்தந்தை தலைமை தாங்குவார் என்றும், பின்னர் அன்றைய தினம் கலைஞர்கள் பேதுரு பெருங்கோவிலின் புனித கதவு வழியாக திருப்பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் இச்சந்திப்பின் போது கலாச்சார மற்றும் கல்விக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மெந்தோன்கா கூறினார். மேலும் அன்றைய தினம் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பீடத்துறை வத்திக்கான் அருங்காட்சியகத்துடன் இணைந்து நம்பிக்கை பகிர்வு கலாச்சார பாரம்பரியத்தின் எல்லைகள் என்ற தலைப்பில் அனைத்துலக கூட்டம் ஒன்றை கூட்டாக ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார் கர்தினால். அனைத்துலக பேச்சாளர்கள் பங்கேற்கும் கூட்டத்தின் முடிவில் மதங்களின் கலாச்சார நெறிமுறைகளை பரப்புவதற்கான கல்வி அறிக்கை ஒன்று கையெழுத்திடப்படும் என்றும் இச்சந்திப்பின் போது தெரிவித்தார் கர்தினால். காங்கோ ஜனநாயக குடியரசில் போர்களை முடிவுக்கு கொண்டு வரவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யவும் அவசர அனைத்துலக நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் தலைவர் ஆயர் மரியானோ குரோச்சாத்தா. இந்த வாரம் காங்கோ ஜனநாயக குடியரசு தொடர்பான தீர்மானத்தின் மீது ஐரோப்பிய நாடாளுமன்றம் வாக்களிக்க தயாராகி வரும் நிலையில் பிப்ரவரி 12 புதன்கிழமையன்று அறிக்கை ஒன்றில் இத்தகைய அழைப்பை விடுத்துள்ளார் ஆயர் குரோச்சாத்தா. காங்கோ ஜனநாயக குடியரசில் குறிப்பாக கோமாவில் மனிதாபிமான பாதுகாப்பு மற்றும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள வேளை போர் நிறுத்தம் ஏற்படுத்தவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் விண்ணப்பித்துள்ளார் ஆயர் குரோச்சாத்தா. அமைதியான தீர்வுக்கான திருத்தந்தையின் வேண்டுகோள்களுக்கு ஆதரவளித்துள்ள ஆயர் குரோச்சாத்தா அவர்கள் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியுள்ள 60 மில்லியன் யூரோக்களுக்காக பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்கர்கள் அமைதியை நோக்கி உழைக்குமாறு மியான்மார் கர்தினால் சார்லஸ் மவுங் போ அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். அந்நாட்டு குடிமக்களின் வீடுகளை இராணுவ ஆட்சிப்படைகள் தீயிட்டு கொளுத்தியதாக கூறப்படும் செய்திகளுக்கு மத்தியில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட நாட்டில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மியான்மார் கர்தினால் சார்லஸ் மவுங் போ அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம். பிப்ரவரி 11 புனித லூர்து அன்னையின் விழாவை முன்னிட்டு அந்நாட்டின் நியாங் லெபினின் அன்னை மரியா கோவிலில் திருப்பலி நிறைவேற்றிய கர்தினால் போ அவர்கள் தனது மறைவுரையில் அன்னை மரியாவின் அருளால் ஈர்க்கப்பட்டு மியான்மாரில் போரிடும் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டுமென நாம் இறைவேண்டல் செய்வோம் என்று கூறியதாகவும் உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம். காங்கோவின் கிழக்கு ஜனநாயக குடியரசில் வன்முறை அதிகரித்து வருகின்றது என்றும் அங்கு குழந்தைகள் அதிகளவில் பாலியல் வன்முறை, கடத்தல் மற்றும் ஆயுத குழுக்களால் ஆள்சேர்ப்புக்கு ஆளாகின்றனர் என்றும் தனது ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது யுனிசெப் நிறுவனம். பிப்ரவரி 13 வியாழக்கிழமை இன்று இந்த அதிர்ச்சி தகவலை அறிக்கை ஒன்றில் வழங்கியுள்ள அந்நிறுவனம் வடக்கு மற்றும் தெற்கு கியூவின் அறிக்கைகள் பாலியல் வன்முறை வழக்குகளில் 5 மடங்கு அதிகரிப்பை குறிப்பிடுகின்றன என்றும் இதில் 30 விழுக்காடு குழந்தைகள் அடங்குவர் என்றும் தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் மேற்கு கரையில் 13 பாலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டிற்கான யுனிசெப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 12 இப்புதனன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இத்தகவலை வழங்கியுள்ள இந்நிறுவனம் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மொத்தம் 195 பாலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் உரைக்கிறது அந்நிறுவனம். இந்நிலையில் குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளையும் கண்டிப்பதாக கூறியுள்ள அந்நிறுவனம் பொதுமக்களை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவ்வறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.